அப்படின்ட்டு பார்த்தேன். ஒரே ஒரு குறள் தான் இருக்கு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். உனக்கு யாராவது கெடுதல் பண்ணாங்கன்னா அவனை தண்டிப்பதற்கு, ஒருத்தல்னா தண்டித்தல்னு அர்த்தம், அவர் நாண அவன் வெட்கப்படும்படியா ஒரு நன்மை செய்யணும்னார். கெடுதல் செஞ்சவனுக்கு அவன் வெட்கப்படும்படியா ஒரு நன்மை செய், அதுதான் தண்டனையினர். அவர் நாண நான் செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிட. ரைட், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு நன்மை செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சாயந்தரம் பள்ளியில் விட்டு போகிறேன், எனக்கு அந்த சான்ஸ் உடனே கிடைச்சிருச்சு. என்ன அடித்தவனே வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிக்கிறான்னா என்ன, அவன் ஒரே அறதான் அரைஞ்சான், அவனை குத்துறான், காலால் உதைக்கிறான், அடிக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். இவன் கடந்து பேன்னு அழுகுறான். இப்போ நான் பார்த்தேன், அவர் நான் நன்னயம் செய்திருவோம், இப்போ போய் அவனை காப்பாற்றலான்டா அப்படின்ட்டு. ஏன் அவரை அடிக்கிறேன்னு. அதுக்கு அடிக்கிறவன் சொன்னான், அது எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம், நீ போ அப்படின்னா. ரோட்டில் ஒருத்தரை அடித்தாக்கா நான் பாட்டுக்கு போக முடியுமா ஐயா? நடு ரோட்டில் விட்டுட்டு ஒருத்தரை அடி, இந்த அவன் 10 ரூபா வாங்கினான், சரி 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். எப்போ கேளு அப்புறம் தரேங்கிறான். நான் இன்னைக்கு பிடிச்சிட்டேன், சட்டையை விழுந்து பிடிச்சேன். 4 வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறியேன்னா. நான் கேட்டேன், அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன் அவசரப்படுறேங்கிறான். 5 வருஷம் 6 வருஷமெல்லாம் சும்மா இருக்கான், நீ 4 தானே, நீ ஏன் பறக்கிற அப்படிங்கிறான். இவனை உதைச்சா என்ன? ஏயா 10 ரூபாய்க்காக போய் அடிக்கிறியே, உனக்கு அவ்வளோ ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் நீ குடியா? அவர் நான் டக்குன்னு ஒரு 10 ரூபாயை எடுத்து கொடுத்தேன். அவன் வாங்கிட்டு இப்போ தான் நீ மனுஷன் அப்படின்ட்டு போயிட்டான். இப்போ இவன் என்ன செய்வான்னாரு திருவள்ளுவர்? தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு காலையில் அடித்தோம், இந்த ஆள் நமக்கு வந்து உதவி செய்கிறாரேன்னு தலை குனிஞ்சு நிற்பான்னு திருவள்ளுவர் சொல்கிறார். நான் அவனை திரும்பி பார்க்குறேன், பக்கத்தில் உள்ளவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இவர் இருக்கிறது தெரியாமல் நம்ம அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அவனும் அடிக்கிறாங்க. இனிமேல் இவரே வச்சுக்கலாம், இனிமேல் பணம் வேணும்னா காலையில் ஒரு 20 ரூபா வேணும்னா 2 அறையை கொடுத்தோம்னா சாயந்தரம் 20 ரூபா கொடுப்பாங்க. ஒரு 50 வேணும்னு வைங்க, 5 அறை 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வா எடுத்து நம்ம கொண்டு போய். இப்போ நான் பார்த்தேன், திருவள்ளுவர் சொன்னபடி நடந்தோம்னா டெய்லி அடி வாங்கணும். அவனுக்கு எவ்வளவு பணம் வேண்டியதாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடிப்பான். ஏயா திருவள்ளுவரை ஒன்று நம்பினதுக்கு எனக்கு இதானா அப்படின்ட்டு போனேன். வீட்டில் திருக்குறளை எடுத்து படித்தேன். திருவள்ளுவர் சொல்கிறார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு. அருமையான குறள். வாழ்க்கையில் இன்னா செய்தாரை ஒருத்தல் படிக்கிற போதே இதையும் படிக்கணும். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நல்லது செய்யறதுலயும் ஒரு தப்பு இருக்கிறார். நல்லது செய்யறதுலயும் ஒரு தப்பு இருக்கு. நல்லது செய்யறதுல எப்படி தப்பு வரும்? இருக்கு. அவன் பண்பு தெரிஞ்சு செய்யினார். அதுதான் அவர் சொன்னார், இல்ல இருட்டு பயமா இருக்கு, ராஜாவுக்கு தண்ணி தாகம். மந்திரி கிட்ட சொன்னாரு, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குன்னு. மந்திரி சொன்னாங்க, எனக்கும் தாகமா தான் இருக்கு, போய் ஏதாவது தண்ணி கொண்டாயா. நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு தண்ணி இல்லை மகாராஜா. 2 கிலோமீட்டர் சுற்றி அடிச்சிட்டேன்,
தண்ணி அப்புறம் எப்படா நம்ம தண்ணி குடிக்காமல் எப்படா இருக்குது, என்னமோ பண்ணுறது, அப்படிதான் இருக்கணும். அப்போ ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் வர்றான், டக்குன்னு தட்டிக்கிட்டு வர்றான். அவனுக்கு பார்வை இல்லை, 2 கண் பார்வையும் இல்லை, ஊன்றுகோலோட ஒரு துணையோட வர்றான். கிட்ட வந்து இங்கே யாருங்க பேசிகிட்டு இருக்கீங்க, யாருன்னு கேட்டான். மந்திரி சொன்னார், ராஜா நிற்கிறாருப்பா, நான் மந்திரி, 2 பேரும் இருக்கோம். என்னமோ பேசிகிட்டு இருந்தீங்களே என்னான்னு கேட்டேன். நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீ போ அப்படின்னா. இல்லை என்னன்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் உதவுறேன். இல்லையா தண்ணி வேணும், நானும் சுற்றி பார்த்துட்டேன், எங்கே பார்த்தாலும் தண்ணி இல்லை. நான்னா சொல்லட்டுமான்னா, எங்களுக்கு பார்வை இருக்குது, எங்களுக்கே தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியல, நீ இங்கே உள்ளவனா? இல்லை நானும் இப்படி தான் நடந்து போகிறேன். அப்புறம் தண்ணி இருக்கிறது உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சொல்கிறேன் அப்படின்ட்டு இங்கே பக்கமாக நின்னான், மூக்கை இழுக்கிறான், இந்த பக்கம் இழுத்தான், 4 பக்கத்துலையும் இழுத்து இழுத்து பார்த்தான். ஐயா இந்த பக்கத்தில் ஒரு 2 மைல் தூரத்தில் அருமையான தண்ணி இருக்கு, இந்த மாதிரி நான் எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்துட்டோம், தண்ணி இல்லை. இப்போ நாங்கள் களைச்சி போயிருக்கோம், நீ 2 மைல் போய் செஞ்சிருக்கிற, நாளையிலேருந்து நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போயிடுறேன், தினம் ஒரு பட்டை சோறு உனக்கு, தினம் ஒரு பட்டை. ரொம்ப நல்லது மகாராஜா, வந்து எனக்கு பாதி வேலை முடிஞ்சு போச்சு, அலையிற வேலை இல்லை, இந்த பட்டை சோறு வாங்கிட்டு நான் சாப்பிட்டுறேன் வான்னு அழைச்சிட்டு போயிட்டான். தினம் ஒரு பட்டை சோறு கொடுறான்டா, கொடுத்துட்றான். ஒரு நாள் ராஜா கிட்ட வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு நகை வியாபாரி வைரம் விற்கிறான், வைரத்தை கொண்டு வந்து விற்கிறான். அவர் என்ன பண்ணார், வைரத்தில் நல்ல வைரத்தை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற நகை வியாபாரிகளை எல்லாம் கூப்பிட்டு இதில் தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொல்கிறார். ஒரு அருமையான வைரத்தை தேர்ந்தெடுத்து இவங்கெல்லாம் கொடுத்தாங்க, இது ரொம்ப நல்லா இருக்குது ராஜா, இதை நீங்கள் வாங்கிக்கலாம். சரி கொண்டா. எப்பா வைரத்தில் வந்து குற்றங்கள்லாம் இருக்குங்கிறாங்க, அதுமாரி குற்றமெல்லாம் ஏதாவது இருக்கா? இல்லை, நல்லா இருக்கு, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துட்டான். இப்போ ராஜா என்ன பண்ணார், அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு வா, அவன் கொஞ்சம் நுணுக்கமாக தெரிஞ்சவனாக இருக்கிறான், அவன்கிட்ட கேட்போம். அவன் வந்தான், இந்தமாரி வைரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்கப்பா, நீ என்ன சொல்கிற, இந்த வைரத்தை வாங்கிடலாமான்னு பாரு அப்படின்னார். அவன் அதை வாங்கி அப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படி நின்னான். மகாராஜா என்னப்பா, இதில் உள்ளற ஒரு ரேகை இருக்கு, அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்களே. ரேகை இருக்கா? இவ்வளவு பேர் பார்த்தாக்க தெரியல. அது எனக்கு தெரியாது, இதில் ரேகை இருக்கு. அப்புறம் பெரிய பவர்ஃபுல் லென்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு பார்த்து கண்டுபிடிச்சா இருக்கு. ஆமாம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டான். எப்படி இந்த ஆள் கண்டுபிடிச்சாங்க? ராஜா கூப்பிட்டு கேட்டார், எப்படா கண்டுபிடிச்சேன்? மகாராஜா நான் கையில் வச்சேன், வெளியில் உள்ள ஒளி அதன் வழியாக கையில் படுது, அதில் ஒரு நேர் கோடு மட்டும் ஒளி படலை, அந்த சூடு அதில் வரல. அப்போ அந்த இடத்துல ஒரு கோடு இருந்து தடுக்குது, அதுதான் ரேகை, அது இருக்குன்னு நான் சொன்னேன். மகாராஜா பார்த்தார், அடே ரொம்ப அருமையான அறிவிடா உனக்கு, இவனுக்கு இன்னும் ஒரு பட்டை சோறு கொடுத்தான். அவன் சொன்னான், என் வேலையே முடிஞ்சிச்சு மகாராஜா, காலையில் ஒரு பட்டை, சாயந்தரம் ஒரு பட்டை, அதோடு நான் வெளியில் போய் பிச்சை எடுக்க வேண்டியதில்லை, நான் பாட்டுக்கு இங்கே ஒரு ஓரத்தில் படுத்துருவேன், எனக்குடைய அழைக்கிற வேலையே மிச்சப்படுத்திட்டீங்க, ரொம்ப நல்லது மகாராஜான்ட்டு. ராஜாவுக்கு ஒரு நாள் பொழுது போகலை, சும்மா உட்காந்துருந்தான். இந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு வான்னா. வந்தான். நான் உன்கிட்ட அந்தரங்கமாக ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறேன். பேசுங்க மகாராஜா. ஆமாம், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னா? மகாராஜா கேட்குறாரு பிச்சைக்காரங்கிட்ட, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு. மகாராஜா,
நான் சொன்னால் ஒன்று தண்டனை கூட பிறக்கும், ஒன்று செத்து போயிடும், பிறக்கும் ஒன்று செத்து போயிடும். 4 பிள்ளை அப்படி பிறந்தது. உங்கள் அப்பா சொன்னார், இனிமேல் பொம்பளை பிள்ளை பிறந்தது நான் வேற கல்யாணம் பண்ணிவிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னார். அப்போ நான் கர்ப்பமாக இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு செய்தி தெரிஞ்சு அவர் வந்தார். நான் பிரசவத்தை எங்கள் ஊரில் கொண்டு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தார். மறுபடியும் பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பண்ணுறது, பொண்ணோட வாழ்க்கை போயிடுமேன்னு நினச்சிக்கிட்டு அந்த சமயத்தில் யாருக்கு புள்ள பிறக்குமோ அவங்களெல்லாம் பார்த்து கொண்டான்ட்டார். எல்லாம் வந்தது. அதில் பிறக்கிறதுலையாவது ஏதாவது ஆம்பளை பிள்ளை இருந்தால் மாற்றிக்கலான்னு நினச்சி கொண்டு வர சொன்னார். நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பொம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சு. ஒரே ஒரு பிச்சைக்காரிக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை பிறந்தது. இந்த பொம்பளை பிள்ளையை அங்கே வச்சுவிட்டு ஆம்பளை பிள்ளையை நாங்கள் எடுத்துட்டோம், அதான் நீ என்ன. அவன் சொன்னது கரெக்டு தான். இங்கேருந்து வந்தான், டேய் இந்த மாதிரி தான் நடந்ததுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆமாம், நீ எப்படி அதை கண்டுபிடிச்ச அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை மகாராஜா, ஒரு மகாராஜாவுக்கு ஒரு நல்ல செய்தி சொன்னால் 1000 பொண்ணு கொடு, 2000 பொண்ணு கொடுன்னு சொல்லுவான். எப்போ நீ பட்டை சோறு கொடுன்னு சொன்னியோ, நீ பட்டை சொன்ன பாரு காட்டல, அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இவன் ராஜா இல்லை, இவன் ராஜா இல்லை, இன்னாராக தான் இருக்கணும், இவன் நம்ம மாதிரியே பட்ட சோத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்கான் அப்படின்ட்டு நம்ம தோழந்தான் இவன் அப்படின்னு நினச்சேன். அது கரெக்டாக இருக்கு அப்படின்னா. இப்போ இந்த கதை என்ன சொல்லுது தெரியுதா? எந்த இடத்துல நீ இருந்தாலும் நம்முடைய பரம்பரை குணம் நம்மளை விட்டு போகாது. இவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கிறான், இந்த ஒரு 1000 பொண்ணு உனக்கு, இந்த 2000 பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது, வராது. பட்ட சோறு கொடுன்னு எப்போ அவன் சொன்னானோ அப்போவே இவன் இன்னாருன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். வாழ்க்கையில் நாம் பெரியவங்களாக இருக்கிற நாம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவற்றையே கற்பிக்கணும். நல்லதை எண்ணி பார்த்தா நல்லதே நடக்கும்னு சொன்னால் நல்லதை சொல்லிக் கொடுக்கணும்ல. நம்ம பிள்ளைக்கு நாம் சொல்லி, இந்த பாருங்க, ஒரு அப்பா ஈஸி சேரில் படுத்திருக்கார், இந்த பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், அவன் 2ஆம் கிளாஸ் படிக்கிறவன், அவன் புத்தகத்தை வச்சு படிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் 10ஆம் கிளாஸ் படிக்கிறவன், அவனும் புத்தகத்தை வச்சு படிச்சிட்டு இருக்கான். இந்த 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கேட்டான், அப்பா ஒரு சந்தேகம்னா, என்னடா கேளு, என் புஸ்தகத்தில் நிறைய படம் போட்டிருக்கு, அண்ணன் புஸ்தகத்தில் அவ்வளோதான் படம் இல்லையே ஏன்னா. அதுக்கு அப்பா என்ன சொல்லணும், நீ சின்ன பிள்ளை, மயில் அப்படின்னா தெரியாது உனக்கு, மயில் படம் போட்டு காட்டுறாங்க, ட்ரெயின் 4 பயலை கெடுத்து அழைச்சிட்டு போவான், இதானே, இதெல்லாம் எனக்கு தெரியும் சாருங்கிறார். அதனால தாங்க நான் அதுக்காக பேர் அடிச்சிடாதீங்க சார். யார், நடராஜரோட அப்பா சொல்கிறாரு, அதுக்காக பேர் அடிச்சிடாதீங்க சார், இந்த வருஷம் கொஞ்சம் போட்டு அடித்து ஒப்பேற்றி விட்டிங்கன்னா அவனை ஒரு வாத்தியார் வேலைக்காவது அனுப்பலான்னு பார்க்குறேன். அட பாவி பயலே, பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டானா, வந்தாலும் படிக்க மாட்டானா, வந்தால் 4 பயலை கெடுப்பானா, அவனை அவர் என்ன நினைக்கிறாரு, வாத்தியார் வேலைக்கு அனுப்ப. அப்போ வாத்தியார் வேலையை பற்றி அந்த ஆள் என்ன நினைக்கிறான், அது போட்டு என்னை பற்றி என்ன நினைக்கிறான், இவன்லாம் வாத்தியாராக இருக்கும்போது நம்ம பையன் வரக்கூடாதா? பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை எப்படி கையாளுறார்கள், அவனுக்கு என்ன எண்ணத்தை உண்டாக்குறாங்க, அது எதை உண்டாக்குறாங்களோ அதற்கு ஏற்றபடி தானே அவன் இருப்பான். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் நல்லதையே எண்ணி, நல்லதாக நம்ம பிள்ளை நல்லா வரணும், நம்ம பிள்ளை உயர்வாக வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவனை வளர்க்க ஆரம்பித்தால் நிச்சயம் நம்முடைய பிள்ளைகள் நல்லா வருவார். அவனை நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. இன்றைக்கி நம்ம ஜவ்வாது மலையில் உள்ள மலைவாழ் கிராமத்தில் உள்ள ஒரு பெண், பத்திரிகையில் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, நீதிபதி ஆயிருக்கா. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? அந்த பரம்பரையே படித்ததில்லை சார்.
பரம்பரையே படித்ததில்லை. அந்த பொண்ணு படித்து இன்னைக்கு நீதிபதியாக தேர்வாகி வந்திருக்கா. அந்த பொண்ணு சொல்கிறா, பரீட்சை அன்னைக்கு நான் திருமணம் ஆயிட்டு பரீட்சை அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு குழந்தை பிறந்துட்டு, குழந்தை பிறந்து 2வது நாள் பரீட்சை. அப்படியே குழந்தையோட போய் பரீட்சை எழுதினேன். நான் பாஸ் பண்ணிட்டேன். நான் பட்ட பாட்டுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிட்டு. அதாவது ஒரு முயற்சி பண்ணி நாம் வந்து தான் ஆகணுங்கிற ஒரு உறுதியோட ஈடுபடுகிற பொழுது நிச்சயமா அது நமக்கு கிடைக்கும். அந்த பொண்ணு இது வரைக்கும் அவங்க வீட்டில் யாரும் படிக்கல. நான் ஒரு கதை சொல்றது பழக்கம். ஒரு கிராமத்து கதை. ஒரு வாத்தியார் ஆற்றுல இறங்கி அப்படி அக்கறைக்கு போறாரு. நடு ஆற்றுல மாட்டிக்கிறார், பள்ளத்தில் மாட்டிக்கிட்டார். அவருக்கு நீச்சல் தெரியாது. யாராவது காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் தெரியாது, நீச்சல் தெரியாதுன்னு கத்துறாரு. ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற பையன் ஓடியாந்து அவர் அப்படியே சிண்டை பிடிச்சி தூக்கிட்டான். எப்போதுமே ஆற்றுல ஏதாவது முழுகுனாங்கன்னா சிண்டை தலைமுடியை பிடிச்சி தான் தூக்கணும்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தில் டாக்டர் ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு நடத்தினார். அப்போ அவர் சொன்னார், எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எய்த்தாப்புல பெரிய கமலாலயம்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் உழுவானுவோ கொள்ளுவானோ அந்த மாதிரி ஆகிடும். அதுமாரி விழுந்தால் நீங்கள் காப்பாற்ற போனால் கையை காலை பிடிக்காதீங்க. அவன் முடியை பிடிச்சி தான் தூக்கணும். கையை காலை பிடிச்சிங்கன்னா அவன் உங்களை இழுத்துருவான். ஆற்றுக்குள்ளே நீங்கள் குளத்துக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. தலையை பிடி அதுமாரி சொன்னார் எங்கள் கிளாஸில் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. அதில் ஒரு பையன் கேட்டான், முடியை பிடிக்கலான்னு சொல்கிறீங்க, அது சரிதான், அவன் மொட்டை அடிச்சிருந்தான்னா அவன் தலைவிதின்னு விட்டுடுறான்ட்ட. எதையும் புரிஞ்சுக்கிட்டு சரியாக செய்கிற பொழுது சரியாக இருக்கும். அவன் பிடிச்சி தூக்கணும். வாத்தியார் ஐயான்னா வராது. படித்த குடும்பத்தில் உள்ளவன் தான் படிப்பான். இன்னைக்கு அது மாறி இருக்கா இல்லையா? ஜப்பாது மலை கிராமத்தில் இருந்த பொண்ணு அவங்க வீட்டில் யாருமே படிக்கல. அது மட்டும் படித்து இன்னைக்கு நீதிபதி ஆக முடிஞ்சிருக்கா இல்லையா? எப்படி வந்தது? எப்படி முடிஞ்சது? பேப்பரை படித்த உடனே அதையும் இதையும் படிச்சுக்கிட்டு கொலையும் கொள்ளையும் படிக்கல. நல்லதையே படிச்சது, நல்லதையே நினைச்சது, நல்லா வருது. அதால அந்த குடும்பத்தில் யாராவது நினைச்சிருப்பாங்களா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நீதிபதியாக வருவாங்கன்னு?